அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். இந்த பாடத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கலை வரையறுத்தல் மற்றும் கணக்கிடுதல். சென்ற வகுப்பில், அதாவது 9ஆம் வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? கணம்னா என்ன, அந்த கணங்களை எவ்வாறெல்லாம் குறிப்பிடுறாங்க, அந்த கணங்களினுடைய வகைகள் என்ன, அதனுடைய பண்புகள், அதாவது சேர்ப்பு பண்பு, வெட்டு பண்பு, நிரப்பு பண்பு, இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக 9th படிச்சிருப்போம். இந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறத எப்படி வரையறுக்கிறது, அதை எப்படி நாம் கணக்கிடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து உறவுகளை கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணமாக அறிந்து கொள்ளுதல். உறவுகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறவுகளை நம்ம எதோட உட்கணமாக தெரிஞ்சிக்க போகிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணமாக அறிந்து கொள்ளுதல். அடுத்து சார்பை ஒரு சிறப்பு உறவாக புரிந்து கொள்ளுதல். இப்போ சார்புங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த உறவுகளுடைய ஸ்பெஷல் ரிலேஷனை தான் நம்ம சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் என்னன்றதை பற்றி உள்ள விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து அம்புக்குறி, வரிசை சோடிகள், அட்டவணை மற்றும் வரைபடம் மூலமாக சார்புகளை குறிப்பிடுதல். ஒரு கணம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கணத்தை அல்லது 2 கணங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அம்புக்குறி மூலமாக எப்படி குறிக்கிறது, வரிசை சோடிகளாக எப்படி எழுதுறது, அட்டவணை மற்றும் வரைபடம் மூலமாக எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பாடத்தில் பார்ப்போம். அடுத்ததாக பார்க்க போனோம்னா, சார்புகளை நம்ம எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது, அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பு, பலவிற்கொன்றான சார்பு, மேல் சார்பு, உட்சார்பு மற்றும் இருபுறச் சார்பு ஆகியவற்றை வகைப்படுத்துதல். அடுத்ததாக பல சார்புகளின் இணைத்தல், சேர்ப்பு செயல்பாடுகள் மூலம் அறிதல். இப்போ சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 2 செட்டுகளை எப்படி சேர்க்கிறது, ஏ யூனியன் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை எப்படி சேர்க்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த பாடத்தில் 2 சார்புகளை எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். அடுத்து நேரிய, இருபடி, கன, தலைகீழ் சார்புகளினுடைய வரைபடங்களை புரிந்து கொள்ளுதல். இப்போ இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம நன்கு தெரிந்து கொள்ளும் வகையில் நம்ம தயாராக இருக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் முக்கியமானது. அப்படிங்கும் பொழுது வரிசை சோடி, ஆங்கிலத்தில் ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரிசை சோடியை பயன்படுத்தி தான் நம்ம கார்ட்டீசியன் பெருக்களை வரையறுக்க முடியும். அதனால் முதல்ல நம்ம இந்த வரிசை சோடியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அது என்ன சார் வரிசை சோடி? இப்போ உங்களுக்கு ஒரு அரங்கம் கொடுத்துருக்காங்க, அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளுக்கு ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு 100 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பறையை எடுத்துக்குவோம். அந்த வகுப்பறையில் புதிதாக ஒரு ஆசிரியர் வராருன்னு வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம புதிதாக வர ஆசிரியருக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் பெயர்கள் தெரியாது. அப்போது அதில் ஏதேனும் ஒரு மாணவனை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வரிசையை எழுப்பாமல் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பையனை எழுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பையனை எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவார்? நம்ம வகுப்பறை அப்படின்னாலே வரிசையாக பெஞ்சஸ் இருக்கும், அதில் மாணவர்கள் அமர்ந்திருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்லுவார்? 3வது பெஞ்சில் 2வது பையன் எழுந்திரிச்சு உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் பயன்படுத்தக்கூடிய எண்களை கவனித்தோம் அப்படின்னா, முதல்ல பெஞ்சு, அதாவது 3வது பெஞ்சில் 2வது பையன் அப்படின்னா அதை 3,2 அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்?
குறிப்பிடணும் அப்படின்னா 3,2. இந்த 3,2ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மூன்றாவது பெஞ்சில் இரண்டாவது பையன். இப்போ புரியுதுங்களா வரிசை சோடியை எப்படி நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு? அப்போ நாம் வரிசை சோடிக்கு ரெண்டு செட்டு தேவை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இல்லை இது புரியல சார், வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ரயில் பயணங்கள், அதாவது முன்பதிவு செய்து ரயில் பயணங்கள்லாம் மேற்கொள்வோம். அந்த ரயில் பயணங்கள் முன்பதிவு செய்யும் பொழுது அந்த டிக்கெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கை எண் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த கோச், அதாவது எந்த பெட்டியில் ஏறணும், எந்த இருக்கையில் அமரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயின் இருக்குன்னா அதில் ஒரு 30 பெட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த 30 பெட்டிகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். S1, S2, S3 அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் ஒரு பெயர் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 100 இருக்கை இருக்குது அப்படின்னா அந்த 100 இருக்கைகளுக்கு எண்கள் கொடுத்துருப்பாங்க. 1வது இருக்கை, 2வது இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க S3 கோச்சில் 32வது சீட்டில் போய் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு. அப்போ S3 அந்த கோச் அப்படிங்கிறது ஒரு செட்லேருந்து எடுக்கிறோம், இருக்கை அப்படிங்கிறத ஒரு செட்லேருந்து எடுக்கிறோம். இப்போ புரியுதா? ஆர்டர்டு பேர் அப்படின்னா என்னென்னு? அப்போ வரிசை சோடி அப்படிங்கிறது முதல் செட்டிலிருந்து ஒரு உறுப்பையும் இரண்டாவது செட்டிலிருந்து ஒரு உறுப்பையும் எடுத்து நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறோம் அங்கே. சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல். இதில் இந்த படத்தை பாருங்கள். முதல் செட்டு காய்கறிகளை A அப்படின்னும் பழங்களை B அப்படின்னும் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த இரண்டு செட்டையும் நாம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட்னா குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யூஸ்வலாக உங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னே வச்சுருவோம். சரியா? இப்போ இது இரண்டையும் பெருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு பக்கம் முதல்ல எது இருக்கோ, அதாவது ஏன்ற செட்டு தான் முதல்ல இருக்குது. அதனால் காய்கறிகளை முன்னாடி எழுதியிருக்காங்க. அதோடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேரட்டுக்கு C, பிரிஞ்சாலுக்கு B, இந்த மாதிரி லேடிஸ் ஃபிங்கருக்கு L, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளுக்கு A, ஆரஞ்சுக்கு O, கிரேப்ஸுக்கு G, ஸ்ட்ராபெரிக்கு S. இப்போ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய முதல் உறுப்பை எடுத்துக்கணும். அப்போ Cயை எடுத்துக்கிறோம். அதிலிருந்து பழங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடன் அதை தொடர்பு படுத்துகிறோம். அப்போ C, A. இந்த அனைத்து உறுப்பு பழங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் தொடர்பு படுத்திய பின் தான் நம்ம அடுத்த உறுப்புக்கு போகணும். அப்போ C, A அந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, 12 விதமான வரிசை சோடிகள் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசை சோடி கிடைக்கும். இதை நம்ம கணக்கில் போடும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியும். இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த வரிசை சோடி பயன்படுத்தி கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி வருது அதற்கான வரையறை கொடுத்துருக்காங்க. வரையறைங்கிறது என்ன? A மற்றும் B என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள். ஏவும் பியும் வெற்றில்லா கணம் அப்படின்னா நான் எம்டி செட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. A மற்றும் Bயில் ஏதேனும் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். வெற்றில்லா கணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது அந்த கணத்தில் இருக்கணும். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவற்றின் வரிசை சோடிகளின் கணமானது A, B. நம்ம எப்பொழுதுமே வரிசை சோடியை ஒரு புள்ளி அமைப்பில் தான் குறிப்பிடுவோம். அதனால் அதை A, B அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் செட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு முதல்ல இருக்கணும், இரண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு இரண்டாவதாக இருக்கணும். அப்போ இந்த ஏங்கிறது எந்த செட்டில் இருக்கும்? கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும். இதை A மற்றும் Bயின் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறோம். இந்த A, B புள்ளி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தொகுப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல். எதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல்? A மற்றும் Bயினுடைய கார்ட்டீசியன் பெருக்கல்.
ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, இப்போ நம்ம அதை எப்படி டெனோட் பண்ணுறோம், அதாவது எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கமா பி சச் தட், அதை வந்து அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஏ, அந்த சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. இதை எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி, இதை அப்படி படிக்கணும், ஏ கிராஸ் பி அப்படின்னு படிக்கணும். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஏ மற்றும் பி என்ற இரண்டு செட்டுகளினுடைய, இரண்டு கணங்களினுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பை படித்து பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல் குறிப்பு என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி ஆனது ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கிடையேயான அனைத்து வரிசை சோடுகளின் கணம் எனில், அதாவது ஏ கிராஸ் பிங்கிறது வந்து கார்ட்டீசியன் பெருக்கலாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதனுடைய முதல் உறுப்பு ஏவில் இருக்கக்கூடிய உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு பியில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன் நம்ம எப்படி பூரா அந்த கார்ட்டீசியன் பெருக்களை வரையறுத்திருக்கோம், ஏ கிராஸ் பி, அப்போ முதல் செட்டு ஏ, இரண்டாவது செட்டு பி. அடுத்த குறிப்பை பாருங்கள், பி கிராஸ் ஏ. இப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ முதல் செட்டுங்கிறது எது, பி, இரண்டாவது செட்டு ஏ. அப்போ இதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் பி கிராஸ் ஏவில் முதல் உறுப்பு எதுலேருந்து எடுக்கணும், பியிலேருந்து எடுக்கணும், அடுத்த உறுப்பு ஏவிலேருந்து எடுக்கணும். அப்போ இந்த பி கிராஸ் ஏங்கிற கார்ட்டீசியன் பெருக்கல்ல முதல் உறுப்பு பியின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் இருக்கும். மூன்றாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு புள்ளிகள் சமமாக இருக்காது எப்பொழுதுமே. எப்போ இருக்கும் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ், அதாவது முதல் உறுப்பும் இரண்டு புள்ளிகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய முதல் உறுப்பும் சமமாக இருக்கணும், இரண்டாவது உறுப்பும் சமமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2x3 அப்படின்னு ஒரு 2,3 அப்படின்னு ஒரு உறுப்பை எடுத்துக்கிறோம். 2,3 இந்த புள்ளி 3,2க்கு ஈக்குவலாக இருக்குமானா இருக்காது. காரணம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த இரண்டு உறுப்புகளும் சமமாக இருக்கணும். அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பும் இந்த இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடியதும் சமமாக இருக்கணும். முதல் உறுப்பு மட்டும் சமமாக இருந்தால் போதாது, இரண்டாவதாக இருக்கக்கூடிய உறுப்பும் சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வரிசை சோடிகளும் சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அது சமமற்ற வரிசை சோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ 1,2 அப்படின்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் உறுப்பும் சமம். அப்போ இங்கே முதல் உறுப்பு 1, அதே மாதிரி இரண்டாவது உறுப்பும் சமம். அப்போ இரண்டாவது உறுப்பு 2. அப்போ இந்த வரிசை சோடி எப்படி இருக்கும், கண்டிப்பாக சமமாக இருக்கும். இந்த விளக்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கலை வந்து உங்களுக்கு குறுக்கு பெருக்கல், கிராஸ் ப்ராடக்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கம் 2 பாருங்கள். முதல்ல ஒரு ஏ அப்படிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து பி அப்படிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏவில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, 1, 2, 3. ஏவில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, 1, 2, 3. இது ஏயில் இருக்கக்கூடிய உறுப்பு. பியில் பாருங்கள், ஏ கமா பி. இப்போ உங்களுக்கு 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஏ கிராஸ் பி, இன்னொன்று பி கிராஸ் ஏ. இது ரெண்டையும் நாம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு இதில் ஏ கிராஸ் பி எழுதியிருக்காங்க. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு முதல்ல ஏ இருக்கிறதால அந்த ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அடுத்து பியில் இருக்கிறதால பியில் உள்ள உறுப்புகள். சரியா? இப்போ கிராஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஈஸியான வழிகள் இருக்குது நிறையா. அதில் எந்த வழி உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஏங்கிறது முதல்ல இருக்கிறதால ஏ கிராஸ் பியில் நமக்கு முதல்ல என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளாக எடுக்கணும். இப்போ 1ங்கிற உறுப்பை நம்ம எடுக்கிறதா வச்சுக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1ங்கிற உறுப்பை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ 1, ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ, அடுத்தது 1, செகண்ட் உறுப்பு பி. இந்த பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய இந்த 1ங்கிற உறுப்பை தொடர்பு படுத்தினதுக்கு அப்புறம்தான் நாம் அடுத்த உறுப்புக்கு போகணும். அப்போ அடுத்தது 2வது உறுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, ஏ, 2, பி. அடுத்தது 3, ஏ, 3, பி. இது புரியுதா? இப்போ அடுத்து பி கிராஸ் ஏ அப்படின்னு போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் முதல் செட்டு வந்து பி, 2வது செட்டு ஏ. அப்போ முதல்ல பிங்கிற செட்டு எழுதுகிறோம், அப்புறம் 2வது செட்டு ஏவை எழுதுகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏங்கிறதுல அதாவது முதல்ல என்ன இருக்கோ அந்த செட்டில் தான் நம்ம ஒரு உறுப்பை செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த உறுப்பில் முதல் செட்டு ஏ, இந்த ஏவிலேருந்து தொடர்பு படுத்துகிறோம். அப்போ A,1, A,2, A,3. அதே மாதிரி அடுத்தது எழுதணும் அப்படின்னா B,1, B,2, B,3. இதுதான் அதனுடைய குறுக்கு பெருக்கம், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ அடுத்தது பார்க்க போனோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கொஞ்சம் முக்கியமான குறிப்பு, அதை 1 மார்க்கில் கேட்பாங்க. பொதுவாக ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஆனால் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஏ கிராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, 2 உறுப்பு 2 செட்டு எடுத்துக்கிறோம். அந்த 2 செட்டையும் கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு உட்படுத்துகிறோம். அப்படி உட்படுத்தும் பொழுது ஏ கிராஸ் பி அப்படிங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்டும் பி கிராஸ் ஏ அப்படிங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்டும் எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. ஆனால் அந்த இரண்டிலும் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். n ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ கிராஸ் பி அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை. அடுத்தது பாருங்கள், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பை எனில் ஏ ஈக்குவல் டு பை அல்லது பி ஈக்குவல் டு பை. பை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு அர்த்தம், வெற்று அப்படின்னு அர்த்தம், ஒன்றுமே கிடையாது. ஏ கிராஸ் பி அதாவது 2 கணங்களினுடைய குறுக்கு பெருக்கமானது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 0 இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கணங்கள் இருக்கு இல்லையா, ஏ மற்றும் பி, அதில் ஏதேனும் ஒன்று வெற்றுக்கணமாக இருக்கும். அது உறுப்புகளின் எண்ணிக்கை 0 இருக்கும். அதாவது அதில் எந்த உறுப்புமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ, n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி மற்றும் n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு PQ. இப்போ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம அந்த ஆர்டர்டு பேராக எழுதாமலேயே அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதற்கு என்ன தெரிஞ்சால் போதும்? அந்த கணங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தெரிஞ்சால் போதும். அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, அப்போ n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. அப்போ இது இரண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்களை தான் கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? n ஈக்குவல் டு 1, 2, 3, 4.
அதே மாதிரி முழு எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பிக்கும். எண் இயல் எண்களை வந்து ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு முதல் எழுத்தை எண்ணுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் நம்பர் முழு எண்களை வந்துட்டு W அப்படிங்கிற குறியீடால் குறிப்பாங்க. இந்த குறியீடுகள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கணக்கில் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Z அப்படிங்கிறது முழுக்கள், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது -∞ +∞ வரைக்கும் இருக்கும். அதாவது அதில் குறைமொழி எண்கள், அடுத்து மிகை மொழி எண்கள் மற்றும் பூஜ்ஜியம், இது அனைத்தையும் உள்ளடக்கிய கணத்தை நம்ம முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேர்ல்ட் நம்பர் நம்ம வந்து முழு எண்களில் வந்துட்டு குறை எண்கள் இருக்காது. அதாவது -1 -2 -3 இந்த மாதிரியான குறை எண்கள் அதில் இருக்காது. முழு எண்கள் மட்டும், அதாவது மிகை முழு எண்கள் மட்டும்தான் அந்த வேர்ல்ட் நம்பரில் இருக்கும். அடுத்தது விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா P/Q அந்த வடிவில் எழுதுறது. அதாவது 1/2 2/3 இந்த மாதிரி அந்த வடிவில் எழுத முடியக்கூடிய எண்கள் அனைத்தையும் நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது வந்து அந்த P/Q வடிவில் எழுத முடியாது. அப்புறம் R = Q யூனியன் Q'. இது ஒன்றும் கிடையாதுங்க. விகிதமுறு எண்களையும் விகிதமுறா எண்களையும் ஒன்றாக சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் மெய் எண்கள், ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு போக போக கொஞ்சம் புரியும். அடுத்தது பாருங்கள். இதில் புள்ளிகள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த புள்ளிகளை குறிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோடைய பொசிஷன் தெரியும். அதுக்காக போட்டிருக்கிறது. இந்த முன்னேற்ற சோதனைகளை படித்து பார்த்து அதை எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அதை நான் பார்க்குறேன். இப்போ எடுத்துக்காட்டு 1 எடுத்துக்காட்டு கணக்கை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு கணக்கு ஒரு சம் பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு 1வது எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்கள். அதை நான் புக்கிலேருந்து எடுக்காமல் தனியாக எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஏ அப்படிங்கிற செட்டு, அதாவது கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு. அந்த செட்டில் என்னென்ன இருக்குது? 1 3 5 அப்படிங்கிற 3 உறுப்புகள் இருக்குது. அடுத்து பிங்கிற செட்டுக்குள்ளே 2 3 அப்படிங்கிற 2 உறுப்புகள் இருக்குது. அதாவது ஏங்கிற செட்டுக்குள்ளே 3 உறுப்புகளும் பிங்கிற செட்டுக்குள்ளே 2 உறுப்புகளும் இருக்குது. அப்போ n(a) = 3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். n(a) என்ன அர்த்தம்? a என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. n(a) என்ன அர்த்தம்? a என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ n(b) = எவ்வளோ? எண்ணி பாருங்க. 1 2. அப்போ n(b) = 2. இதை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். n(a)ங்கிறது இதில் பாருங்கள் 1 2 3 இதுதான் n(a). அப்போ 3 உறுப்புகள் இருக்குது. n(b)யில் வந்து 1 2 2 உறுப்புகள். அப்போ n(b) = 2. இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? a × b மற்றும் b × a காண்க. இந்த 2 செட்டையும் வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? a × bயும் b × aயும் சமம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு ஒருவேளை இல்லைன்னா ஏன், இல்லை எனில் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னது தான். n(a) × bயும் n(b) × aவும் ஏற்கனவே சமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சமமாக இருந்ததுன்னா அது n(a) × n(b)க்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நாம் காமிக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்மம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏன்ற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட்டுக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 3 5. பின்ற செட்டுக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 3. இந்த 2 உறுப்புகள் இருக்குது. அதில் 3 உறுப்புகள் இருக்குது. இப்போ a × b கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? a × b.
இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இதை எளிமையாக போடுறதுக்கு அந்த செட்டை நான் வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ மற்றும் பி அப்படின்னு வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் உறுப்பு ஏவிலேருந்து எடுக்கணும். முதல் உறுப்பு எதுலேருந்து எடுக்கணும்? ஏவிலேருந்து எடுக்கணும். இப்போ முதல் உறுப்பை எடுக்கிறோம். முதல் உறுப்புங்கிறது என்ன? இந்த 1. இப்போ இதிலிருந்து பிக்கு தொடர்பு படுத்தணும். அப்போ 1, 2 எடுத்து எழுதிக்கிட்டோமா? அடுத்து இந்த பியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய இந்த 1 தொடர்பு படுத்தணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த உறுப்புக்கு போகணும். அப்போ அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது 1, 3. ஓகேவா? இப்போ இந்த பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் முடிஞ்சிருச்சு. அப்போ ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மாற்றுறோம். பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ 3, 2 எழுதியிருக்கோமா? அதே மாதிரி அடுத்தது 3, 3 இது முடிஞ்சிருச்சு. இப்போ பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் முடிஞ்சிச்சு. அப்போ ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இப்போ பாருங்கள், அடுத்தது 5. இப்போ இந்த உறுப்பை எடுக்கிறோம். அப்போ 5, 2 அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5, 3 5, 2 மற்றும் 5, 3. இப்போ புரியுதா எப்படி அதை எழுதுகிறோம் அப்படின்னு? அப்படி இல்லையா, இல்லை வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு இப்போ மேலே எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ ஏன்ற செட்டு எழுதியிருக்கோம், பிங்கிற செட்டு எழுதியிருக்கோம். இப்போ தற்காலிகத்துக்கு இந்த 2 செட்டையும் விரல் வச்சு மறைச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள், ஏன்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்புகள் எல்லாமே ஏவில் இருக்கணும். இரண்டாவது உறுப்புகள் அனைத்தும் பியில் இருக்கணும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? நான் அழிச்சேன்றதுக்காக நீங்களும் அழிச்சிடக்கூடாது. நீங்கள் விரல் வைத்து மறைச்சிக்கிங்க. மறைச்சிக்கிட்டு இப்போ ஏவில் 1 அப்படிங்கிற உறுப்பு இருக்குது. ஏவில் 1ங்கிற உறுப்பு இருக்குது. அப்போ பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடைய அதை நம்ம எழுதணும். அப்போ 1, 2 அதே மாதிரி 1, 3 புரியுதா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 உறுப்பையும் மறைக்கணும். ஏன்னா அது முடிஞ்சிச்சு இல்லையா? அதனால் அடுத்தது இப்போ 3ன்னு இருக்குது. அப்போ 3, 2 3, 3 அடுத்து நம்ம எதை மறைக்கணும்? முதல் 2 உறுப்புகளையும் மறைச்சிக்கணும். 5, 2 5, 3 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். உங்களுக்கு இதில் எந்த வழி எளிமையாக இருக்கோ அந்த வழியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரியா? அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் பி கிராஸ் ஏவும். இப்போ பி கிராஸ் ஏ இதில் முதல் செட்டு என்ன இருக்குது? பி. இரண்டாவது செட்டு ஏ. அப்போ முதல் உறுப்பு எதுலேருந்து எடுக்கணும்? பிங்கிற செட்லேருந்து எடுக்கணும். இரண்டாவது உறுப்பு ஏங்கிற செட்லேருந்து எடுக்கணும். அதனால் நான் இங்கே ஒரு அந்த இதை எழுதியிருக்கேன். எப்படி? முதல் உறுப்பு பியிலேருந்து இருக்கணுங்கிறதுக்காக பின்ற செட்டை முதல்லையும் ஏங்கிற செட்டை இரண்டாவதாகவும் எழுதியிருக்கேன். அப்போ எழுதும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் உறுப்போட தொடர்பு படுத்தணும். அப்போ முதல் உறுப்பு 2 எடுத்துக்கிறோம். இப்போ 2, 1 அடுத்து 2, 3 அடுத்து 2, 5 இப்போ இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நம்ம தொடர்பு படுத்திட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? முடிஞ்சிருச்சு அப்படின்னா முதல் செட்டில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பை நம்ம எடுக்கணும். இப்போ 3. இப்போ இந்த 3 தொடர்பு படுத்தணும் அப்படின்னா 3, 1 3, 3 3, 5 தொடர்பு படுத்தியாச்சா? இப்போ ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடைய அனைத்தையும் தொடர்பு படுத்தியாச்சு. பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் தொடர்பு படுத்தியாச்சு. பியில் இனிமேல் உறுப்புகள் இல்லைங்கிறதால இந்த செயல்முறை இதோடு நின்றுடும். அப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஏ கிராஸ் பியை நம்ம
சமன்பாடு 1 அப்படின்னும் பி கிராஸ் ஏவை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இரண்டாவது கண்டிஷனுக்கு போனோம் அப்படின்னா அந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன், 2 புள்ளிகள் சமமாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய கோஆர்டினேட்ஸ் சமமாக இருக்கணும். அதாவது முதல் கோஆர்டினேட், ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய முதல் எண்ணும் இரண்டாவது எண்ணோ அல்லது எழுத்தோ எது வேணாலும் இருக்கலாம், முதல் உறுப்பும் சமமாக இருக்கணும், இரண்டாவது உறுப்பும் சமமாக இருக்கணும். அதனால் சமன்பாடு 1 மற்றும் 2 இந்த சமன்பாடு 1, 2 இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சமன்பாடு ஒரு 1 எடுத்துக்கிறோம், இந்த சமன்பாடு 2 எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் இந்த ஏ கிராஸ் பி இது இருக்கு இல்லையா, இதுவும் சமம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய 1,2 2,1 சமம் இல்லை. நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 1,2 2,1 சமம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பும் சமமாக இருக்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. 1ங்கிற எண்ணும் 2ங்கிற எண்ணோட சமம் அல்ல. அதனால் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சமமாக இருக்குல்ல, அதனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் அல்ல. காரணம் ஏன் சமம் அல்லன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமகணங்களுக்கான வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 கணங்கள் சமமாக இருக்கணும் அப்படின்னா அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கணும் மற்றும் உறுப்புகளும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சமம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் ஏஸ் ஈக்குவல் டு 1 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா பிஸ் ஈக்குவல் டு என்ன தான் இருக்கணும், 1 2ன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த ஏவும் பியும் சமம்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாது, சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இரண்டாவது கேள்விக்கான விடை என்ன, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 2,1,2 அப்படிங்கிற உறுப்பும் 2,1 அப்படிங்கிற உறுப்பும் 1,2 அப்படிங்கிற உறுப்பும் 2,1 அப்படிங்கிற உறுப்பும் சமம் இல்லை. அதே மாதிரி பல உறுப்புகள் அதில் இருக்கிறதால அந்த 2 கணங்களும் சமம் கிடையாது. இப்போ அடுத்தது மூன்றாவது கணக்குக்கு போகிறோம் அப்படின்னா, முன்னையே சொல்லிட்டோம், ஏங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்குது, 3. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. பிங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்குது, 2 உறுப்புகள். அப்போ n ஆஃப் பி ஈக்குவல் டு 2. இப்போ சமன்பாடு 1,2 அதில் எண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு தெரியும். அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. பாருங்கள், n ஆஃப் ஏவில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 1 2 3 4 5 6. அதாவது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஒரு உறுப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் உள்ளே இருக்கக்கூடியதை எண்ணக்கூடாது. ஒவ்வொரு ப்ராக்கெட்டும் ஒரு உறுப்பு உங்களுக்கு ஏ கிராஸ் பியில், ஏன்னா அதனுடைய வடிவம் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பி கிராஸ் எவ்வளோ பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பியிலையும் 6 உறுப்புகள் இருக்குது, n ஆஃப் பி கிராஸ் ஏவுலையும் 6 உறுப்புகள் இருக்குது. எனவே n ஆஃப் ஏ கிராஸ் பியும் n ஆஃப் பி கிராஸ் ஏவும் சமம். அதனால் நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இது இரண்டும் சமமாகும்போது நம்ம n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியவும் பெருக்கினா என்ன வருதுன்னு தெரியணும். அப்போ n ஆஃப் ஏங்கிறது 3, n ஆஃப் பிங்கிறது 2. n ஆஃப் ஏங்கிறது 3, n ஆஃப் பிங்கிறது 2. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 6 வருது. அப்போ இதுவும் சமமாக இருக்கிறதால இதுவும் இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறதும் சமமாக இருக்கும். எனவே அப்படின்னு எழுதி நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிக்கணும். அனைத்து சம்முலையும் நம்ம ஆன்சரை எடுத்து எழுத வேண்டியது அவசியம். சரியா? இது சரியான முறையில்
புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.